Hello everyone, welcome back to my channel Math and Art with Charu. Hope chapter 1 உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we are move on to chapter 2. Okay. Numbers and sequences. இதில் வந்து நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வச்சு தான் போட்டிருப்போம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறது இதுதான் வந்து அதோட ஈக்குவேஷன் A is equal to BQ plus R. Okay. First question, find all positive integers when divided by 3 leaves, remainder 2. அதாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா all positive integer நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா when divided by 3, அந்த நம்பர் வந்து divided by 3 இருக்கும். leaves remainder 2, remainder வந்து 2 கொடுக்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, given ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. பாசிட்டிவ் இன்டீஜர், அந்த இன்டீஜர் வந்து which is divided by 3 இருக்கணும். ரிமைண்டர் வந்து 2 கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த டிவிஷன் அல்காரிதம் வச்சு தான் போட போகிறோம். A is equal to BQ plus R. ஓகே, இது கண்டிஷன் 0 less than or equal to Q less than B. ஒவ்வொரு டைமும் இந்த சம்முக்கு நீங்கள் இதை எழுதணும். இதுதான் வந்து கண்டிஷன் 0 less than or equal to கோஷன்ட் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், பட் டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ A is equal to Bங்கிறது வந்து 3 Q plus 2 டிவைடண்ட், அதாவது 3 டிவைடட் பை 3 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 2 கொடுக்கணும். ஆறுங்கிறது ரிமைண்டர். ஓகே, இப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, பிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 3யா, ஸோ 3. அப்போ 0 1 2 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 வரைக்கும் போகலாம். A is equal to 3 into Qக்கு பதிலாக 0 plus 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 வரும். A is equal to 3 into 1 plus 2 which is equal to 5 and A is equal to 3 into 2 plus 2 which is equal to 6 plus 2 8. இது 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 plus 2 11 வரும். இப்போ எப்படி ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே டிவைடண்ட் வந்து 3. ஓகே, இப்போ 1 times 3 which is ரிமைண்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு 2. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ரிமைண்டர் 2 தான் கிடைக்கணும். இப்போ வேறு இன்னொரு நம்பரும் செக் பண்ணி, இப்போ 11னா 3 டேபிளில் 3 times 9, 11 minus 9 2, ரிமைண்டர் 2 தான் கிடைச்சிடும். ஸோ 2 5 8 11 எல்லாம் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் சம், a man has 532 flower pots. மேன் கிட்ட 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. ஹி வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தேம் இன் ரோஸ். அவங்க ரோவாக அரேஞ்ச் பண்ணணும். சச் தட் ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். ஒவ்வொரு ரோவில் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட் ஆர் லெஃப்ட் ஓவர். இப்போ 21 அடுக்கின பிறகு எவ்வளோ ரோஸ் வந்து எவ்வளோ ரோஸ் கம்ப்ளீட் ஆகிடுக்கு, அப்புறம் எவ்வளோ லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ கிவன் ஃப்ளவர் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட 532. 1 ரோக்கு எவ்வளோ 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் கிவன். நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி A is equal to BQ plus Rங்களா. கண்டிஷன் என்ன, 0 less than or equal to quotient less than remainder, ரைட். இப்போ ஏங்கிறது என்னது 532 is equal to B வந்து 21. இப்போ நம்ம வந்து கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணுமா. ஜஸ்ட் நம்ம வந்து 532 டிவைடட் பை 21 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 2 times 42 வருமா, பேலன்ஸ் 11 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 5 times 105, ரிமைண்டர் 7. இது வந்து கோஷன்ட், இது A, இது B, இது ரிமைண்டர். ஸோ அப்போ இங்கே வந்து 21 இன்ட்டு கோஷன்ட் என்னது 25 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 7. இப்போது கோஷன்ட்டு தான் நம்மளோட ரோ. கம்ப்ளீட்டட் ரோ எவ்வளோ 25 ரோஸ். லெஃப்ட் ஓவர் என்னது, லெஃப்ட் ஓவருங்கிறது நம்மளோட ரிமைண்டர் என்னது 7. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், prove that product of 2 consecutive positive integers is divided by 2. அதாவது என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப், அதாவது 2 நம்பர் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னால் என்ன, பக்கத்தில் இருக்க பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அது வந்து டிவைடட் பை 2ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா n and n-1. அப்போ இது 2 பக்கத்து தானே. சப்போஸ் இப்போ நீங்கள் இதை 2ன்னு எடுத்தீங்கன்னா இது என்னவாக இருக்கும் 2 - 1 1ஆக இருக்கும். அப்போ 1ம் 2ம் கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். மீதி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் were divisible by 2. இப்போ their product is, ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டையும் இன்டூ பண்ணுறோம். n-ம் n-1 தானே எடுத்துருக்கோம், அதை ரெண்டையும் இன்டூ பண்ணிக்கோங்க. இப்போ n into n n ஸ்கொயர், n
into minus 1 minus n. Okay, it is in the form of இது எப்படி இருக்கு அப்படின்னா 2q or 2q plus 1 formula இருக்கு for form some integer q. We have following cases. இப்போ ரெண்டு கேஸ் நம்ம போட போகிறோம். ஒன்று வந்து n வந்து 2qஆ வச்சுக்க போகிறோம், இன்னொன்று வந்து 2q plus 1ஆ வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வென் என்னங்கிறது 2qஆக இருந்ததுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ n ஸ்கொயர் மைனஸ் என்ன, அதாவது n இன்ட்டு n மைனஸ் ஒன்னோட வந்து நம்ம n ஸ்கொயர் மைனஸ் n எடுத்துருப்போம். இப்போ n-க்கு பதிலாக 2q சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q. இப்போ இது 4q ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு வருங்களா. இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, 2q காமனாக இருக்கா. 2q காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே இன்னொரு 2q இருக்கும், இங்கே மைனஸ் 1 இருக்கும். ஓகே, இப்போது 2 இன்ட்டு இந்த r எப்படி வந்தது அப்படின்னா இந்த q இன்ட்டு 2q மைனஸ் 1 நான் வந்து rன்னு எடுத்திருக்கேன். ஸோ 2r கிடச்சிருக்கா. அப்போது நம்ம n இன்ட்டு n மைனஸ் 1 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது டிவிசபிள் பை 2ஆக தான் இருக்கும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசபிள் பை 2ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 சேம் மெத்தட். வென் என்னங்கிறது இப்போ அங்கே 2qன்னு சப்ஸ்டியூட் பண்ண இங்கே 2q ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, என்னது n ஸ்கொயர் மைனஸ் என்னங்களா, என்னக்கு 2q ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q ப்ளஸ் 1. இப்போ நம்ம இது a ப்ளஸ் பிங்கிறதுல நான் எலாபரேட் பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இந்த 2q ப்ளஸ் 1. மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் மைனஸ் வந்துடும். இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். இப்போ 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q மைனஸ் 2qனா என்ன 2q. இப்போ இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, 2q காமனாக இருக்குது. அப்போ 2q ப்ளஸ் 1 இப்படியே போடலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை இப்படியே இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, 2q ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ இது காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 2q ப்ளஸ் 1 இருக்கும், இங்கே வந்து ஒரு மைனஸ் 1 இருக்கும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இப்படியே போடலாம், இப்படியே போடலாம். ஓகே, இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 2r. இந்த r எப்படி வந்தது, நம்மளோட 2q இன்ட்டு 2q ப்ளஸ் 1 நான் என்னென்னு எடுத்திருக்கேன், rன்னு எடுத்திருக்கேன். ஸோ 2r. நவ் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசபிள் பை 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே வந்து r 2 வராது, q தான். ஏன்னா 2 நம்ம எடுத்திருக்கோம், r தான் வந்து நான் q இன்ட்டு 2q ப்ளஸ் 1 எடுத்திருக்கேன். ஹென்ஸ் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் n. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒவ்வொரு இந்த n ஸ்கொயர் மைனஸ் என்னுமே நம்மளுக்கு டிவிசபிள் பை 4ஆக தான் இருக்கும் ஃபார் எல்லா பாசிட்டிவ் இன்டீஜருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் fourth sum. When the positive integers a, b, c are divided by 13. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆர் டிவைடட் பை 13 டிவைட் ஆகுது. இந்த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ், அதோட ரிமைண்டர்ஸ் இப்படி நீங்கள் 3த்துக்கும் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறாங்கன்னா 9, 7 and 10 வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணும், ஷோ தட் a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் டிவைடட் பை 13. இந்த 3 நம்பரையும் பாசிட்டிவ் இன்டீஜரையும் நம்ம ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணோம், 13 டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். என்னது, ஏபிசி. இப்போ ஃபஸ்ட்டு a இஸ் ஈக்குவல் டு 13q டிவைடட், அதாவது bq a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆருங்களா. இப்போ பிங்கிறது 13q ப்ளஸ் r. ஃபஸ்ட்டு ஒனுக்கு ரிமைண்டர் என்ன கொஷினில் 9 லீவ் ஆகும், ஸோ 9. அதே மாதிரி b இஸ் ஈக்குவல் டு 13q ப்ளஸ் 7 ரிமைண்டர் ஆகும், ஆல்ரெடி கிவன் இன் கொஷின். c இஸ் ஈக்குவல் டு 13q ப்ளஸ் 10. இப்போ இது 3 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 13 வரணும் அப்படிங்கிறாங்க, டிவைட் ஆகணுங்கிறாங்க. அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ 13q. அப்போ 13 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்னது 39. இப்போ 39q ப்ளஸ் 26. ஓகே, இப்போது இதிலிருந்து 39, 26 இருக்குது. காமனாக 13 வெளியே எடுக்கலாமா, 13 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 39 வந்து 3 டைம்ஸ், அப்போ 3q ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 13 தான் டிவைடட். இப்போ விச் இஸ் டிவிசபிள் பை 13. 13 இதுவும் டிவைசபிள் ஆகும், அதாவது a ப்ளஸ் b ப்ளஸ் c டிவிசபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ therefore a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் டிவிசபிள் பை 13. ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் 4th சம். ஹோப் உங்களுக்கு எல்லாமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.